முதல் பாலே அப் டு ஆக்கர்ல ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். இன்னைக்கு போல்டு சேர் மேட்ச் முதல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமன் சிசி விசஸ் பொள்ளாச்சி. இதில் டாஸ் பண்ண பொள்ளாச்சி ஃபீல்டிங் கனெக்ட் பண்ணிக்காங்க. ராமன் சிசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராம் மற்றும் மிக்கி உள்ள சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இந்த இன்னிங்ஸா செகண்ட் ரவுண்ட் ஸ்ட்ரைக்கில் ராம் இந்த தடவை குவிக்கராக வந்திருக்கு. ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி டாட் போட். அடுத்த பந்து இந்த தடவை நல்ல ஒரு ஸ்லோ ஏமாற்றி போட்டாங்க சுக்கி. ஃபீல்டர் பார்ப்போம். ஞாபகம் போயிருக்கு ரன்னிங் பிட்வீன் 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்கா இல்லை சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் மூணு நினைக்கிறேன். இந்த ஓவரோட லாஸ்ட் 2 பெரிய சுத்தலுக்கு போனாங்க. கண்ணன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 2 மோர் ரிமைனிங் 2 பவர் பிளேயோட 2 சுவிட்சிற்கான ட்ரை குவிக்கராக வந்திருக்கு. டாட் போல் பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் டாட்டா மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க. பிரகா இங்கே மோர் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 தப்பான பால் இங்கே தரையோட தரைய கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ தான் கண்டிப்பாக விக்கெட் வந்திருக்கும். நல்ல பேக் அப் இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஒரு முடிச்சிருக்காங்க. பிரகா முடியல 3 ரன் அடிக்காங்க. ராமன் சிசி ஒரு விக்கெட்லேருந்து செகண்ட் அப் ஸ்டார்ட்னா மோகன் செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்விட்ச் திரும்பினாங்க. தெளிவான கனெக்ட் இல்லை கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் சுதன் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் ராம் 5 ஆப் டு ஆக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருக்கும். நல்ல பேக்கப் இங்கே சிங்கிள் பந்து ஸ்விட்ச் கிட்ட இந்த தடவை தெளிவான கனெக்ட் இருக்கு. சான்ஸ் ஃபார் 6 இதோ கண்ணாபேட்லேருந்து 4 இதோ கண்ணாபேட்லேருந்து முதல் 4 இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் அகைன்ஸ்ட் காடப்பத்திர கிரிக்கராகவே வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் இங்கே சுத்தன் வயசு மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் அடுத்த பந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். நல்ல சேவ் தான் நினைக்கிறேன். நல்ல சேவுங்க இங்கே லைனில் விட்டுருந்தா கண்டிப்பாக 6 மாறி இருக்கும். முழுசாக 4 ரன் சேவ் பண்ணி போட்டிருக்காங்க. ஈஸி சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் எக்ஸ்ட்ரா உள்ள பிச்சு போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்லாவே போயிருக்கு. குயிக்கராக ட்ராவல் ஆகி பவுண்டரி கண்ணாபேட்லேருந்து 2வது பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்க்கு. இதில் 15 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து ராவணன் சிசி. 3rd ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவருக்கான செகண்ட் ஓவர் 3rd ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே பவுலரே போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பிறகா இந்த தடவை ஏமாத்தி விட்லேருந்து தெளிவாக தூக்கி போட்டாங்க. டாட் பவுல் பேக் டு பேக் ஆன்சர் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பிறகா பந்து சுவிட்சில் தெளிவான கணக்கு இருக்குது. குவிக்கராகவும் ட்ராவலாக இருக்குது. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி இதோ ராம்பேட்லேருந்து முதல் பவுண்டரி நல்ல ஸ்டார்ட். இங்கே பாலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ரியாக்ட் பண்ணாங்க. அடுத்த பந்து ஸ்லோயரை வாட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். 6 போயிருக்கு. பேக் டு பேக் ஒரு 6-4 கன்சிக்யூட்டிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. போல்டு சேரில் முக்கியமான மேட்ச்சில் ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே ராம் வெல் செட்டர் பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கில் இந்த தடவை சுவிட்ச் திரும்பினாங்க. சரியான கனெக்ட் இல்லை. பேக்கப் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை திருமண பக்கமே தெளிவாக போட்டாங்க. ஏக்கிங்லேருந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அழகாரிங்க நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் நல்ல த்ரோ நல்ல ஃபீல்ட். அருமையான ஒரு தடுப்பு. 300 முடியல 27 ஆடிக்காங்க. 300க்கு 18 பாலை விட கூட தான் வச்சிருக்காங்க. டார்கெட் ரிமைனிங் ஒரு ஓவரில் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். முக்கியமான இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதையும் பார்த்துருவோம். 2 பேரும் பேட்டிங் சைடாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா ஸ்விக்கி பால் ஸ்ட்ரைக்கிங்கில் கண்ணன் முதல் பாலே டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. கேப்பில் நல்ல பிளேஸ்மெண்ட் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல ஸ்டாப் பிட்டர் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ரிமைனிங் 5ல் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். டார்கெட் எவ்வளோ செட் பண்ணுறாங்கன்றது. ராமன் சிசி பொள்ளாச்சி சைடும் பேட்டிங்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்போ வேணால் மேட்ச் எப்படி வேணால் மாறும் பொல்டு சைடர். நெக்ஸ்ட் ஒன் தப்பான பால் இங்கே ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் ரீபோட் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்து தான் விட்டாங்க. ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றதை பார்ப்போம். ஹைட்டும் போயிருக்கு டிஸ்டன்ஸும் போயிருக்கு. இதோ 6 இதோ ராம்பேட்ன்ற முதல் 6 இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. தப்பான பால் கேப்லையும் போயிருக்கு. பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி பேக் டு பேக் ஒரு 6-4 கிரிக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. டார்கெட்டை அதிகமாக தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராமன் சிசி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஏமாந்துருக்காங்க கூட சொல்லலாம். சரியான கனெக்டில் பேட்டில் தப்பான பால் தானா ஷார்ட் பால் நல்ல ஸ்டாப் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ரன்னிங் 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 நல்ல கால் இங்கே கண்ணான்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஃப்ளாட்டாக எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக தரையோட தரையாக இந்த தடவை ஸ்ட்ரைட் டு த அகைன் சேம் ஃபீல்டர் சேம் டைரக்ஷன் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். அன்றைக்கே வச்சு மாறி இருக்காங்க. சிங்கிள் ப்ளஸ் ரன் அவுட்
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் பால் நினைக்கிறேன். 5 தடவை ஷார்ட் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். 6 பேக் டு பேக் 6 நாளோட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. சமயநல்லூர் ராவணன் சிசி ராம் இங்கே ரெஸ்பான்ஸ் எடுத்து மேட்சை பேட்டிங் சைடில் விளாண்டுருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் என்ன நடக்குன்றதை பார்ப்போம். பொள்ளாச்சிக்கு விக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கண்டினியூஸாக இருக்காங்க எல்லா பேருமே. மேட்ச் எப்போ வேணால் மாறும். போல்டு சேட்டர் வேறு நல்ல மேட்ச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. முடிவில் 45 ஆடி இருக்காங்க. ராவணன் சிசி 46 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. பொள்ளாச்சி 9 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகா மற்றும் டெடி ஸ்ட்ரைக்கில் பிரகா நான் ஸ்ட்ரைக்கில் டெடி போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆல்ரவுண்டர் ராம் இது வரைக்கும் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்னிங்ஸில் என்ன பண்ணுறதை பார்ப்போம். முக்கியமான இன்னிங்ஸு ஸ்ட்ரைக்கில் பிரகா ஆல்ரெடி 2 மேட்ச்சு ஒரே ஆள் அடிச்சு கொண்டு வந்துருக்காங்க மேட்சை. முதல் பாலே டாட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிங்க நினைக்கிறேன். லெக் பை அங்கே 2 பேர் பேக்கர் மிஸ்ஃபீல்டு பண்ணி சிங்கிளாக மாறி இருக்கு. சிங்கிள் ஹரி நினைக்கிறேன். ஆனால் டிஷர்ட்டில் டெடின்னு இருக்கு. அடுத்த பந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஃபீல்டிங் மிஸ்டேக்னால தான் அந்த சிங்கிள் வந்திருக்கு. ஆப்டாக்கருக்கு வந்தாங்க. சரியான கனெக்டிவிட்டி இருந்திருக்கு தான் நினைக்கிறேன். முந்தால் 6 பண்ணிருக்காங்க பவுலரை. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேக் லென்த்தில் இந்த தடவை இன்சைட் ஆச்சு. சரியான கணக்கில் கீப்பர் 2 போய் எடுத்தாங்க. டேரக்டருக்கான விக்கெட்டு. சான்ஸ் மிஸ் ஆகி பேக்கப்பு மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரிக்கான மைப் பண்ண பார்ப்போம். பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பவுண்டரி கிடச்சிருங்க. 2+4 நினைக்கிறேன். 1+4 சாரி 5. சின்ன தப்பு தான் பண்ணாங்க. 5 மாறி இருக்கு. வந்து அப் ஆக்கிற வித்தே கொடுக்காத பந்து வச்சு லெக் பை மூலியமாக சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. நல்ல ஸ்டாப் சிங்கிள் அலோவ் பண்ணுறதுல தப்பு இல்லை. சிங்கிள் அடுத்த பந்து 5 தடவை சரியாக கேட்சை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டெப் வச்சுருந்தா முன்னாடி கண்டிப்பாக கேட்ச் எடுத்து பார்த்துருக்கலாம். டாட் பால் அடுத்த பந்து ரிமைனிங் 1 மோர் பாப்புலரோட லாஸ்ட் 1 மோர். ஆப்டாக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு விட்டுருந்தா கண்டிப்பாக க்ளீன் போல்ட் ஆயிருக்கும். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஒரு முடிச்சுக்கான நினைக்கிறேன். முடிவில் 14 ஆடி இருக்காங்க பொள்ளாச்சி. ஸ்டார்ட்னா வீரா போன மேட்சோட ஹீரோ. செகண்ட் ஃபர்ஸ்ட் 4 இதில் 3 ஓவருக்கு 35 ஆடணும். முதல் பாலே சரியான கணக்கில் ஸ்ட்ரெயிட் தோ ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். பாலுக்கு குயிக்கராகவே வந்திருக்காங்க. ஃபீல்டர் ராம் இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த ஒரு நல்ல ஒரு திருவில் பந்து வச்சு வீரான கையிலேருந்து லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும். கண்டிப்பாக இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளாக போகிறதுல தப்பு இல்லை. கண்டிப்பாக கடைசி ஓவரில் வந்து நிற்கும் மேட்ச்சு. அடுத்த பந்து ஏறி கமிட்டாக நின்னாங்க. பேட்டில் நிற்கிறதுக்கு விக்கெட். ஆல்ரெடி செட்டில்டு பேட்ஸ்மேன். இப்போ ஆட்டமானது வெளியே. நியூ பேட்ஸ்மேனா சுதன் ஸ்ட்ரைக்கில். இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. முக்கியமான கேட்ச். இந்த மேட்ச்லாம் கண்டிப்பாக கேட்ச் எடுத்து கொடுத்து ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நல்ல த்ரோ சிங்கிள். அடுத்த பந்து ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா தான் பந்து கண்டிப்பாக இங்கே நல்லா போட முடியும். இந்த தடவை அண்டரில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் போல் பாட்ட டெலிவரி வீரா கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் பிரகா மேட்சை எப்போ வேணால் திருப்பக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. கேட்சை ட்ராப் பண்ணதுக்கான பனி சீட் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்புங்க. பாலை ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காங்க. ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாலும் இந்த தடவை நல்ல சேவாக இருந்திருக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஃபீல்டரை ஈஸி டூ 19 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு 5 ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க. வீரா ஸ்டார்ட் பண்ண ராம். மீதமுள்ள 12க்கு 30 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் சுத்தன் இந்த தடவை மாட்டியிருக்காங்க. கண்டிப்பாக அடிக்காமல் இருந்தால் 1 பவுன்ஸ் ஒயிடு கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல டேக் அண்ட் விக்கெட்டோட இந்த முக்கியமான ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராம் நல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ராவணன் சிசி சைட்லேருந்து 11க்கு 30 மேட்ச் ஆன் ப்ரெஷர் 2 பேத்துக்கும். இவங்க கண்டிப்பாக விக்கெட்டுக்கு தான் போவாங்க பொள்ளாச்சி 2 பேருமே. ஆப்டாக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்ப்போம். கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ராமர்னா. நல்ல த்ரோ கூட சிங்கிள். இந்த தடவை ஆஃப் ஸ்டம்பர் கிளியராக பதம் பார்த்துருக்கு. வாட்டர் டெலிவரி இங்கே எப்படி வந்துச்சுனே தெரியல. இப்போ வந்து காலை புத்துட்டு இருந்திருக்கு. விக்கெட். ஹாலில் பிறகா நல்லா அடிக்கிற பிறகா ஆட்டமானது வெளியே. நியூ பேட்ஸ்மேனா பொம்மா. இப்போ ஆட்டத்தில் எப்போ வேணால் மேட்சை மாற்றக்கூடிய பேட்ஸ்மேன் பொம்மா. நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். மேட்செல்லாம் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நின்று லாஸ்ட் பாலில் கூட மேட்சை மாற்றுற மேட்செல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மேட்ச் என்ன பண்ணுறத பார்ப்போம். பவுலிங் இல்லை ராம் ஹெட் விட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தான் சந்தித்த முதல் பந்தை மிட் விக்கெட் ரீஜனில் குயிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 இல்லை விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் தினேசனா அந்த போய் முக்கியமான கேட்சாக எடுத்து கொடுத்துருக்காங்க. வேறு ஃபீல்டராக இருந்தால் அந்த கேட்ச் கண்டிப்பாக ட்ராப் ஆகிருக்கும். இது வரைக்கும் கேட்ச் ட்ராப் பண்ணி பார்த்ததே இல்லை. தினேசனை கேட்ச் ட்ராப் பண்ணி பேட்ஸ்மேனா அழகர் ஸ்ட்ரைக்கில்
தப்பான போடி அட்டாக். நல்ல ஒரு வேகங்க. டாஸ் பால் கனெக்ட் பண்ண முடியல, பாடியில போய் முட்டிருக்கு. ராமே போய் பால் வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஸ்டாப் பண்ணு பார்த்தா பேக்கப் நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஈனதா பந்து இருந்துச்சு, ரெண்டா மாறி இருக்கு. ஈஸி டூ லெக் பை மூலியமாக 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஐந்தரவன் இன்சைட் ஆச்சு. தரையோட கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் தினேஷ் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். அதான் ஸ்டாப். ஒன்றுக்கு மேலே ஒன்றா கண்டிப்பாக விக்கெட்டாக தான் மாறுவது. சரி ஓடோ இல்லை டாட் போர்ட். மீதமுள்ள 6க்கு 28. கண்டிப்பாக 4 பெரிய ஷாட் தேவை. முதல் பாலே ஸ்ட்ரைட் எடுத்தாங்க, சரியான கணக்கில். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் வீரா நல்லா ஸ்டாப்புங்க. டாட் போர்ட். 5க்கு 28. 5 பெரிய ஷாட் வேணும் கண்டிப்பாக. ஆப்டர் அகரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரான்னு பார்ப்போம். 1 பவுன்ஸில் தடுத்து தான் போடுவாங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட் பால். மீதமுள்ள 4க்கு 28. இங்கே ஆல்ரெடி மேட்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ராவணன் சிசி. முதல் போல்டு சைடில் செமிஃபைனல்ஸ்குள்ளே தகுதி பெறுவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஐந்தரவ ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் அந்த திசையில் நல்ல டேக் அண்டரில் போயிட்டாங்க. வீரா கேட்ச். இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வீரா ஒரே ஆள் பந்தை பெர்ஃபெக்டாக போட்டு கொடுத்தாங்க. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல். 3க்கு 28. அண்டரில் குவிக்கிறாக வந்திருக்கு. பேட்லேயும் நிற்கிறதுக்கு விக்கெட். தமிழில் 2க்கு 28. ஆல்ரெடி மேட்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க ராவணன் சிசி. முதல் டீமாக செமிஃபைனல்ஸுக்குள்ள தகுதி பெறுறாங்க. அப்டா அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு டாட் பால். மாயப்பந்து வீச்சாளர் கண்ணன். அஸ்டான் மோர். இந்த டாஸ் போல் இந்த ஆரோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ராவணன் சிசி. முதல் போல்டு செய்கிற மேட்ச்சில் வின் பண்ணி செமிஃபைனல்ஸுக்கு தகுதி பெறுறாங்க. வெல் பிளே ராவணன் சிசி. வெல் பிளே.